அழகு 2 அதில் 3வது இயற்கைக்கு திரும்புவோம். எழுதி தேவயானி. தேவனை பற்றிய குறிப்பு. உண்மையும் உணர்ச்சியையும் பின்னி பிணைந்து ததும்பி வழிகின்ற கவிதைகளுக்கு சொந்தக்காரர் தேவயானி. இவர் தொழிற்சங்கம், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஆகியவற்றுடன் நெருக்கமான தொடர்பில் இருப்பவர். கவிஞர் தேவயானி இலங்கையில் உள்ள அனுராதபுரம் என்னும் ஊரில் 1955 பிறந்தார். இவரது இயற்பெயர் தெய்வானை. பள்ளி படிப்பை இலங்கையில் பயின்ற இவர் முதுகலை படிப்பை தமிழகத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றார். தற்போது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் என்னும் சிற்றூரில் வசித்து வருகிறார். தேவயானியின் உயிருக்குள் தாகம் என்னும் கவிதை தொகுப்பு 2011 வெளிவந்தது. இயற்கைக்கு திரும்புவோம். இயற்கைக்கு திரும்புவோம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை உயிருக்குள் தாகம் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு வகையான வசதிகளை வழங்கியுள்ளது. அதே வேளையில் சுற்றுச்சூழலுக்கும் மனித வாழ்வின் ஆரோக்கியத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. வசதிகள் குறைவாக இருந்த பொழுது மனிதன் இயற்கையின் துணையுடன் நலமுடன் வாழ்ந்திருந்தான். தற்போதைய நிலையில் உணவு முறை, வாழ்வியல் முறை ஆகியவற்றில் ஏற்பட்ட மாற்றங்களால் மனித வாழ்வு பெரும் சிக்கலுக்கு உள்ளாகி நிற்கிறது. எனவே மீண்டும் பழைய முறையிலான இயற்கை வாழ்வுக்கு திரும்ப மாட்டோமா என்னும் ஏக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் கவிதை அமைந்துள்ளது. விஞ்ஞானிகளை விடை கூறுங்கள், உலகை வென்றுவிட்டதாய் உவகை கொள்ளாதீர். சாபக்கற்களில்தான் சந்தனம் மறைத்து பூசிக்கொள்கிறீர்கள். விஞ்ஞானிகள் மனித வாழ்வின் தரத்தை உயர்த்திவிட்டதாக பெருமை கொள்கின்றனர். உலகை வென்றுவிட்டதாக உவகை கொள்கின்றனர். ஆனால் அறிவியல் சீரழிவால் பாதிக்கப்பட்டவர்களின் சாபத்தை தான் அவர்கள் சந்தனம் போல் பூசிக்கொள்கிறார்கள் என கவிஞர் கூறுகிறார். என்னை தட்டி எழுப்பும் சூரிய கிரகணத்தில் புற்றுநோய் மீது தவழும் சந்திர ஒளியில் சக்கரை வியாதி, வாகன புகை, வசதி சாதனங்களில் இருந்து வெளிவரும் வாயு ஆகியவற்றால் காற்று மண்டலம் மாசடைந்துள்ளது. அதன் காரணமாக ஓசோன் படலத்தில் துளைகள் ஏற்படுகின்றன. மனிதர்களின் மீது நேரடியாக விழும் சூரிய கதிர்களால் தோல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. மாசுபாட்டின் காரணமாக காலை நேரத்து சூரிய ஒளியும் மாலை நேரத்து நிலவின் ஒளியும் கூட மக்களுக்கு தீங்கு விளைப்பதாக இருக்கிறது என்று இங்கு சுவாசப்பைகள் சுமப்பது கரிமல வாயுதான். நாம் சுவாசிக்கின்ற காற்று மாசடைந்துள்ளது. அதனால் மனிதர்களின் சுவாசப்பைகள் கரிமல வாயுவை சுமக்கின்றன. அமுதம் பொழிந்த ஆகாயத்தை அமிலம் சொரிய வைத்தீர். வானத்தில் இருந்து பொழியும் அமுதமாக மழைநீர் விளங்கியது. இன்று வானம் அமில மழையை பொழிகிறது. கவிதை பாடிய காற்றை தண்டித்து கருப்பு முக்காடிட்டீர். கவிதையின் இனிமையை போல காற்று நம்மை தழுவியது. இன்று காற்று மாசடைந்து தூசப்படலங்களால் நிரம்பியுள்ளது. பூமி பெண்ணின் ஓசோன் திரையை ஓட்டை போட்டீர். கல்லுக்குள் மறைந்திருந்த தீயை இரும்புக்குள் புகுத்தி நெஞ்சுக்குள் நெருப்பு மூட்டினீர். நஞ்சை வயல்களுக்கு உரம் கொடுப்பதாய் நஞ்சை கலந்தீர். பருகும் பானங்களில் எலும்புக்கும் உருகும் ரசாயனம் சேர்த்தீர். என் தாய்ப்பால் கசந்து போனது. இப்பொழுது நோயை விட மருந்துதான் மனிதனை அதிகம் கொள்கிறது. விளைச்சலை பெறுவதற்காக நிலத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தினோம். அதன் காரணமாக நஞ்சை நிலங்கள் எல்லாம் நஞ்சு நிலங்களாக மாறிப்போய்விட்டன. மனிதர்கள் குளிர்பானங்களை விரும்பி பருகின்றனர். அதில் வேதிப்பொருட்கள் மிகுந்து உள்ளன. வேதிப்பொருட்களின் நச்சுத்தன்மை மனிதர்களின் எலும்புகளை உருக்குகிறது. இனிமையான தாய்ப்பால் கூட தன்னுடைய தூய்மையை இழந்து கசப்பு சுவையுடையதாக மாறிவிட்டது. மனிதர்கள் தங்களுக்கு ஏற்படும் நோயை தீர்க்க மருத்துவர்களை நாடுகின்றனர். நோயை தீர்க்க வேண்டிய மருந்துகள் பக்க விளைவாக பல புதிய நோய்களை உருவாக்கின்றன. அதனால் நோயாளிகளின் எண்ணிக்கை பெருகிவிட்டது.
மரங்களுக்கு பதில் மருத்துவமனைகள் தான் உயரமாக வளர்கின்றது. மரங்களை வெட்டி சாய்த்துவிட்டும் மரங்களுக்கு பதிலாக மருத்துவமனை கட்டடங்கள் உயரமாக வளர்ந்து நிற்கின்றன. 4 அடி நடப்பதற்குள் நாக்கு காய்கிறது, கால்கள் தேய்கிறது. காடு மேடுகளில் உழைத்து வியர்வை சிந்தி மக்கள் உடல் வலிமையோடு திகழ்ந்தனர். இன்றைய நிலையில் உடல் உழைப்பு குறைந்துவிட்டது. ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் தங்களுடைய உடல் நலத்தை இழந்து நிற்கின்றனர். கடினமான வேலைகள் செய்வதற்கும் நடப்பதற்கும் கூட உடல் ஒத்துழைப்பு நல்குவதில்லை. இதற்கு காரணம் உணவு பழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், உடல் உழைப்பை தவிர்த்த வாழ்க்கை முறைகள் ஆகியவை ஆகும். அன்றைய இளவட்ட கல் தூக்கி பலம் காட்டிய இளைஞர்களை எண்ணி பார்க்கிறேன். அன்றைய அந்த இயற்கை உணவுக்காக ஏங்குகிறேன். அன்றைய நாட்களில் இளைஞர்கள் இளவட்டக்களை தூக்கி தங்களுடைய உடல் பலத்தை காட்டினர். இயற்கையாய் விளைந்த தானிய உணவுகள் அவர்களுடைய உடலுக்கு வலிமையூட்டுகின்றன. அன்றைய இயற்கை உணவு இயற்கை உலகில் கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு கவிஞர் தேவயானி தன்னுடைய கவிதையை நிறைவு செய்கிறார்.